ஈரான் சவுதி அரேபியாவை அடிப்பாங்க. சவுதி அரேபியாவுக்காக ஈரான் அடிக்கணும்னு நம்ம என்ன கனவா கண்டோம்? அப்படின்னு பாகிஸ்தானினுடைய பிரதமரும், அவங்களுடைய ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனிரும் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. மார்ச் 12ஆம் தேதி சவுதியினுடைய பட்டத்திலவரசர் முகமது பின் சல்மான் பாகிஸ்தான் பிரதமருக்கு ஃபோன் போட்டு எங்க இருந்தாலும் உடனடியாக ஜெத்தாவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுருக்காரு. அங்க வச்சு ஒரு மீட்டிங் நடந்திருக்கு. இந்த மீட்டிங் எது சம்பந்தமானு நமக்கு நல்லா தெரியும். செப்டம்பர் மாசத்துல பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு டிஃபென்ஸ் பேக்ட். அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் யார் அடிச்சாலும் சவுதி வருவாங்க, சவுதியை யார் அடிச்சாலும் பாகிஸ்தான் வருவாங்க அப்படின்னு. நிறைய பேர் சொன்னாங்க இஸ்ரேலுக்கு எதிராக இந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அப்படின்னு. ஆனா அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம், ஈரான் சவுதி அரேபியாவை ஒருவேளை தாக்கலாம், ஏமன்ல இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு படைகள் சவுதி அரேபியாவுக்கு தொல்லையா இருக்கலாம். ஸோ ஈரான் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் சவுதி அரேபியா இந்த ஒரு ஒப்பந்தத்தை பாகிஸ்தான் கூட போடுதாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்ப நடந்திருக்கு. ஈரானுக்கு எதிராக தான் இந்த ஒப்பந்தம் இப்போ நிறைவேற போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் கிளம்பியிருக்கு. ஏன்னா ஈரான் சவுதி அரேபியாவை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்த உடனே பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ராணுவம் மற்றும் அணு ஆயுதங்களுக்கு சவுதி அரேபியா ஒரு அங்கீகாரம் கொடுக்குது. இதன் மூலமா பாகிஸ்தான் இப்ப இருக்கக்கூடிய கடுமையான நிதி நெருக்கடியிலிருந்து வெளிவர ஹெல்ப் பண்ணும். சவுதி அரேபியா நிறைய நிதியை பாகிஸ்தானுக்குள்ள கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த ஒப்பந்தம் வந்த 1-2 மாசத்திலேயே பாகிஸ்தானுக்கு வேலை வந்துருச்சு. பாகிஸ்தான் ஈரானை அடிப்பாங்களா அப்படின்னு கேட்டா, பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்க ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மத்தியஸ்தம் பண்ணுவோம் அப்படின்னு. மத்தியஸ்தம் பண்றதுக்காக டிஃபென்ஸ் ஒப்பந்தம் போட்டீங்க அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி கேள்வி எழுப்பலாம். ஆனா அவர் ஈரான் அடிக்க ஆரம்பிச்சாருன்னா, ஈரான் சைட்டமேனிக்கு பாகிஸ்தானை அடிச்சிருவாங்க. ஸோ அந்த பயத்துல அவங்க ஈரானை தாக்குறதுக்கு யோசிக்காம ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு மீடியேட்டரா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னதோட மட்டும் இல்லாம, சவுதி அரேபியாவுக்கு பாகிஸ்தான் என்னைக்குமே துணை நிற்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையுமே பயன்படுத்தியிருக்காரு. இது சம்பந்தமான உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம ஓஹோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க. ஓஹோ அப்படியா? ஆமாடி.